வாழ்தல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது. ஊதியம் இல்லை உயிர்க்கின்றான் உள்ளவன். அந்த குரலுக்கேற்ப எனும் ஆலப்பாக்கம் நகரத்தைச் சேர்ந்த அண்ணன் மிருதக சக்கரவர்த்தி ஐயா ராஜா ஐயா அவர்கள் எங்களது கலைக்குழுவின் வெள்ளம்பேடம் நடிக்கக்கூடிய ஐயா பிரேம்குமார் என்கிற அப்பு அவர்களை பாராட்டி 501 ரூபாய் நன்றி பாதித்துள்ளார். அன்னார் அவளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கழுத்துல கட்டுவது யார் கழுத்திலே? அம்மா கழுத்துல. யார் கழுத்து? அப்பா கட்டுவாரு. நீயா கட்டுவா? நான் கட்டுவேன் மெட்டல மடகரி. ஏண்டா கால தாமதம்? அம்மா பேச்சுக்கிறான் ஆளு. ஏண்டா ஊரு சொத்த கம்மியா தூண்ட மாட்டேங்கிறான். அம்மா சோறு தூண்டா கால மம்பி பேப்பான். எங்கன்னா ஒரு தாய் கிராமத்துக்கு வந்துக்கிறமே எங்கன்னா துணி சுத்தங்குது உனக்கு. என்ன மாதிரி துணி போட யாராக்குறாங்க? அதனால தான் என் சட்டி வெளியே போட்டு வந்துக்கிறேன். யா சௌகரியம். நான் சட்டி உள்ள போடுவேன் வெளியே போடுவேன் போடா போட வருவேன். உனக்கு கேடாங்களா? சரிதான். இத போட்டது யாருன்னு தெரியல. ஏன் அழகா போட்டுக்கிறாங்க. நீ கொஞ்சம் எகறனா உள்ளதா இருக்கணும். ஐயா வாங்க சோத்தீங்க. இதுதான் வாங்குறது. நான் யாரை பேர் விட்டுவேன்? ஆமாங்க வீராஜ் வீரன். சோராஜ் சோராஜ் சோத்து ஓட்டி பேர. இதுதான் வாங்குறது. இதுதான் வாங்குறது. யா டேய் ஐயா எப்படி இந்த விஜயவர சாமல சாலக்கூடிய அடே மன்னருக்கு உற்ற படை தளபதி. போர் படை தளபதி. அந்த படை இல்ல, காலாட் படை, குதிரை படை, யானை படை, விமான படை, கப்பல் படை சொல்லக்கூடிய ஆமாங்க படைகளுக்கெல்லாம் தளபதி. ஆள வந்தா யா ஆலமரத்தை 5 வருஷம் சொல்ல பணமரத்தை 5 மக்கள் ஓட்ட மாமன்னரே தளபதி ஆள வந்தாரே மனதார வந்து நல்லா நல்லா இருக்கிறதா சொல்றேன். நாங்க
லூசு. யார் லூசு? நான் இல்ல. லூசுன்னா பைத்தியம். யார் பைத்தியம்? அப்ப நீதான் பைத்தியம். அப்ப நான் பைத்தியமா? அப்ப நான் லூசா? அப்பா. அடுத்த உடனே ஆஜராகணும். என்ன படிக்கிறான்? மைக் வச்சு ஏய், பாபி. யாருக்கு பாத்துக்கிறா? நான் முன்னாடி தெரியுமே. யார் படிக்கிறா? ஐயப்பா. நான் இனிமேல் தெரிகிறேன். வரைங்க. அப்ப என் பாவம் அடுத்த காரணம். மண்ணாரம் பார்த்து நடக்கிறாரு. யார் மாநாடு போடுவா? அலியாலியா சோத்திர மாண்டவரே. அப்படின்னா நம்மளால பேர அப்பா. அப்பா. பங்காளி ஓடுறாங்க பாரு அப்பா. இதா அதோ பாரு பா க்ளோஸா. எங்கடா? பங்காளிக்கா? மாநகரி. என்னோட பேசுறாங்க. ஒரு வார்த்தை சாப்பிடுங்க. அடுத்த காரணம். என்ன தெரிகிறதா? இவனுடைய மனதில் ஒரு பெரும் ஆனந்தமான செய்தி. அப்பேற்பட்ட ஆனந்தமான செய்தி என்ன செய்தியோ? என்ன செய்தி தெரிகிறதா? என்ன செய்தி ஐயா? அது எப்போ சொல்ல போற எப்போ தெரிகிறதா? இது? எனக்கோ நம்முடைய நாட்டில் முதலாக சொல்லுகிற பெண்ணை பார்த்து திருமணம் செய்தி. ஆமா. திருமணம் செய்த உடனே விதிவசத்தால் இருந்து எனக்கு விட்டார்கள். அழகாக 2 செல்வங்கள் பிறந்தது. ஆமா. ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. என்னுடைய ஆண்மகன் பெயர் ஆனந்தன், என்னுடைய மகளின் பெயர் ஆனந்தி என்று பெயர் சூட்டி மனசுக்கு வளர்த்தேன். ஆனால் என் பிள்ளைகள் பிறந்த நேரம் என் மூத்த மனைவி தானாக இறந்து விட்டார். விதிவசத்தால் இருந்து விட்டார்கள். என் பிள்ளைகளுக்கு தாய் வேண்டும் அல்லவா? ஆமா. உன்னுடைய தங்கையை நான் என்ன சொல்றதுக்கு ஆரம்பியை தெரிவித்தேன். என் தந்தை ஆதவல்லை இறந்தவராக நான் தான் உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தேன். இப்போது என்ன குறைபாடு வருகின்றோம். இந்த ஆனந்தமான செய்தியை என்னுடைய மனைவி உன்னுடைய தங்கை ஆரவள்ளி வந்தால் அந்த ஆனந்தமான செய்தியை அப்போது தங்கச்சி கூட்டு வந்து அவன் இருப்பு. ஆகட்டும் கொண்டு வாயா மனைவி. சரி. கேட்டியா? கேட்டா என் தங்கச்சி வரணுமா? அவங்க கிட்ட தான் சொல்லுவாங்க. அப்பதான் ஆனந்தமான செய்தி சொல்லுவாராம். ஆமாங்க. ஒருவேளை என்ன செய்தியா இருக்கும்? தெரியலையே. ஐயா ஆ? இருந்தாலும் ஆ. உங்க தங்கச்சி கூட்டு வந்து விட்டுவா. வீட்டுக்கு போறாங்க.